பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஹalleluya. நம்முடைய நோக்கம் என்ன? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்? எதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார்? நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான், நம் பரலோகத்துக்கு செல்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஹalleluya. அதற்காக தான் இயேசு நம்மை அழைத்தார். அதற்காக தான் இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்தினார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்ம பரிசுத்த இரத்தத்தினால கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றினார். ஹalleluya. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு விரோதமாக யார் தீமை செய்தாலும் நாம் தீமை செய்யக்கூடாது. நம்மை சபித்தால் நாம் சபிக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக நம்மை பரிகாசப்படுத்தி நம்மளும் பரிகாசப்படுத்தக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, நீ சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். நீ மன்னிக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஹalleluya. நாம் மன்னிக்காம இருந்த நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாத வசனம் சொல்லி ஹalleluya. நம்ம எல்லாரையும் மன்னிப்போம். நமக்கு விரோதமாக இருக்கிற காரியம், நமக்கு விரோதமாக யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம